பிபிடியில் நம்ம பேசிக்கான அனிமேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பொதுவாக வந்து அனிமேஷன் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் இருக்கும்போது தான் வேலை செய்யும். ஓகேவா? டெக்ஸ்ட்டில் இருக்கும்போது தான் அதெல்லாம் விசிபிள் ஆகும். நீங்கள் டெக்ஸ்ட் எடுத்து வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஆஃப் ஆகிடும். ஸோ அனிமேஷன் கிளிக் பண்ணி பார்த்தா கூட எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஸோ டெக்ஸ்ட்டு இல்லை இன்சர்ட்டில் என்ன ஷேப்பு போட்டிங்களோ அப்போ தான் வந்து என்ன வரும், இந்த அனிமேஷன் பட்டன் வேலை செய்யும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கான அனிமேஷன் போட்டு பார்க்கலாம். ஸோ நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஃபேடுன்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன் ஸ்டார்டிங்கில், அது மறைஞ்சி வர மாதிரி. ஸோ அதுக்கடுத்து வந்து ஆடு அனிமேஷன் ஒன்று போட போகிறேன். ஆட் அனிமேஷன் இன்னொரு அனிமேஷன் வேணும்னு சொல்லி கூட நான் போட போகிறேன். ஸோ கலர் பல்ஸ்னு ஒன்று இருக்குது, இதை நான் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இப்போ எம்எஸ் ஒன்னா அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போது அப்பியர்னு சொல்லி இருப்பாங்க, அப்பியர் இல்லை நான் வந்து வேறு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன், பவுன்ஸ். ஓகேவா? நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைட் ஷோவில் வந்து ஃப்ரம் பிகினிங் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அது மறைஞ்சி வருது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அனிமேஷன் வந்துடுது எம்எஸ்வோட அடுத்தது. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.